இதை நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பேசிட்டேன்னா அவங்க மருந்து எழுதி கொடுத்துருவாங்களே. அப்போ மருந்து எழுதி கொடுத்துட்டா எனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம டாக்டர்ஸுக்குமே இருக்க ப்ராப்ளம்ஸ் ஏன் சொல்றேன்னா, என்னோட கிளையண்ட்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோம்னா, கோமா இருக்கியா, சரி கொஞ்ச நேரம் கோமா இருக்கும். கஷ்டமா இருக்கா, சரி கொஞ்ச நேரம் அழுதுக்கும். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க ஃபேமிலி விட்டு டிட்டாச் ஆயிருப்பாங்க நிறைய பேர். நம்ம அப்பா இந்த விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கலையே, கடைசியில நம்மளும் அதானே பண்றோம். ஹாய், திஸ் இஸ் dr.vj டாக். என்னடா யூஸ்வலாக அதை மேம் சொல்லுவாங்களே, இப்போ வேறு யாரோ உட்காந்து சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஹலோ, ஐ எம் டாக்டர் ஹரிஹரன். நான் அண்டர் கிராஜுவேஷனில் மேமுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இன்றைக்கி நான் மேம் கிட்ட டாக் தெரப்பி பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு வந்திருந்தேன். இதையே ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாட்காஸ்ட்டாக போடலாம், ஸோ தட் இட் கேன் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ ஹியர் வி ஆர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? Hi Hari, I'm good. Thank you. How are you? I'm very good, ma'am. ஸோ எனக்கு டாக் தெரப்பினா என்ன அப்படின்னு ஒரு ப்ராட் வியூ ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது மேம். ஸோ ஐ வாண்டட் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட். எஸ், வண்டர்ஃபுல் கொஸ்டின். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த டாக் தெரப்பிக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ திஸ் டாக் தெரப்பி, ஆல்சோ கால்ட் சைக்கோதெரப்பி, இது ஆக்சிடென்டலாகவும் அமைஞ்சது ஆஸ் வெல் அஸ் மை பேஷன். எப்படி பேஷன் அப்படின்னாக்கா, உங்களுக்கே தெரியும், ஐ எம் எம்டி இன் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னா நோய் தடுப்பு மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோம்னா தென் we can be sure of healthy life. அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்க சொசைட்டிக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மொத்தமாக இக்னோர் பண்ணுற ஒரு ஏரியா இது மென்டல் ஹெல்த், மனநலம். அந்த நோயை தடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எமோஷனல் ஹெல்த். ஸோ எமோஷனல் ஹெல்த்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டோம்னா we can prevent mental disorders and mental diseases அப்படிங்கிறது தான். அதாவது இந்த மன அழுத்தம் மென்டல் டிசீசஸாக மட்டுமே மாறுறது கிடையாது. டயபெட்டிஸாக மாறுது, நம்மளுக்கே தெரியும், ஹைப்பர் டென்ஷனாக மாறுது, கேன்சராக மாறுது. ஸோ இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா எமோஷனல் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணும்போது. ஸோ அப்படி தான் எனக்கு டாக் தெரப்பி ஆரம்பிச்சது. மேம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம். ஏன்னா நம்ம ப்ரிவென்டிவ் மெடிசன் மென்டல் ஹெல்த்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனால் நம்ம க்ரானிக் டிசீசஸை அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கரெக்டான ஒரு விஷயம்தான். ஆனால் நிறைய பேருக்கு அவங்க மனசில் ஒரு கேள்வி இருக்கும், நான் தான் சர்க்கரையே சாப்பிட்றது இல்லையே, நான் தான் ரொம்ப சிக்கனமாக இருக்கேனே, எனக்கு எப்படி சர்க்கரை நோய் வந்தது, நான் தான் கோவமே படுறது இல்லையே, எனக்கு எப்படி பிபி வந்தது அப்படின்னு கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, ஸோ ரொம்ப வருஷமாகவே அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்குங்கிறதுனாலே அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் பிபிலாம் வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தோணுது. இப்போ டாக் டாக்னு சொல்கிறோமே, பேசினா எல்லாமே சரியாக போயிடுமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல கொஸ்டின் ஹரி. எனக்கு இது ஹெல்ப் ஆயிருக்கே. எப்படின்னா, சின்ன வயசில் நடந்த சில விஷயங்களால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது, அது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொரோனா போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக இந்த ஆடட் ஸ்ட்ரெஸ்னால எனக்கு என்ன ஆச்சுன்னா, சிவியர் லோ பேக் பெயின். கொரோனா போது எவ்ரிடே எழுந்து வேலைக்கு போயிட்டு இருந்த நம்ம ஒரு நாள் என்னால் பெட்ல இருந்தே எழுந்துக்க முடியும். எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி டேப்லெட்ஸ்லேருந்து எம்ஆர்ஐ வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். கடைசியில் வந்தது தான் டாக் தெரப்பி. ஸோ நான் டாக் தெரப்பியை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டது செகண்டரி தான். ப்ரைமரிலி எனக்கு டாக் தெரப்பி பயங்கர பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு பெனிஃபிட் ஆனது மட்டும் இல்லாமல் இட் சேஞ்ச்டு மை என்டையர் ஃபேமிலி அட்மாஸ்பியர் ஆஸ் வெல். ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எப்போ டாக் தெரப்பி எனக்கு ஹெல்ப் ஆச்சோ, அதாவது டாக்டரான நம்ம டாக் தெரப்பின்றது யூஸ்வலாக அப்ரோச் பண்ண மாட்டோம்ல. கண்டிப்பாக, ஆமாம். அதை அப்ரோச் பண்ண போய் எனக்கு எதுலையுமே கிடைக்காத ஹெல்ப் இதில் கிடைச்ச போது, சரி இதை நம்ம எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஆக்சிடென்டலாக அமைஞ்சது தான் இந்த டாக் தெரப்பி. எப்படி எனக்கு க்ரானிக்
ஸ்ட்ரெஸ்ஸுனால உடல் ரீதியான மாற்றம் வந்ததோ, அதாவது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுனா சின்ன வயசுலேருந்தே ஐ ஹவ் பின் ஹை அச்சீவர். ஒரு காட்டில் விட்டால் கூட நான் தனியாக வாழ்ந்துருவேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதே நான் ரியலைஸ் பண்ணலை. எப்போ அது ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக மாறிச்சோ அப்போ தான் நான் ஓகே எமோஷன்ஸ் லெவலில் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க மன கஷ்டங்களை ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட சொல்லி அவங்க எவிடன்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸை நம்மளுக்கு டீச் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு நோயாக மாறுறதுக்கு முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்றது தான் வி அப்ளை திஸ் எங்கன்னா டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனோட ப்ரிவென்ஷன்லேயும். எஸ் மேம், நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறதுனாலேயே நம்ம பீப்புள் நினைக்கிற மாதிரி நாட் ஜஸ்ட் டயபெட்டிஸ் பிபி மட்டும் இல்லாமல் மைக்ரேன் மாதிரி தலைவலி ப்ராப்ளம், ட்ரெமர்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட வரலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது, அந்த வயிறில் அந்த வர்றது சிவியர் பெயின், இதுவுமே எனக்கு இருந்தது. அண்ட் இதை டீல் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மாத்திரை போடுறது, ஸ்கேன் எடுக்கிறது அப்படின்னு பண்ணி செட் ஆகலைங்கிற போது தான் நானும் இந்த சைடு டாக் தெரப்பிக்கு வந்தபோது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி என்னால் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னாலையுமே ஐ ஃபீல் டாக் தெரப்பி இஸ் சம்திங் விச் வில் ஹெல்ப் ஃபார் ப்ரிவென்ஷன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சோன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்டும் வரும். இப்போ நம்ம தொற்று நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தொற்று நோய் வரக்கூடாது, ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துருங்கிறதுக்காக நம்ம வேக்சின் கொடுக்குறோம். அதே மாதிரியே நம்ம மனநல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும்தானே நல்லது வரப்போகுது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதனால என்ன பயன் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர் ஹரி. மனநோய் தொற்று நோய் இல்லைன்னு யார் சொன்னா? எங்கள் அப்பா என்ன அடிச்சாரு, அதனால தானே மேடம் நான் என் பையனை அடிக்கிறேன், நான் என் பையனை கண்டிக்கிறது அவனுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இதில் என்ன காமெடினா, தே ஆர் ட்ராமடைசிங் தட் சைல்ட். எதனால? பிகாஸ் தே ரிசீவ்டு ட்ராமா. இதுக்கு நம்ம டெக்னிக்கலாகவும் ஒரு டேர்ம் இருக்குல்ல, டிரான்ஸ் ஜெனரேஷனல் ட்ராமா. எனக்கு என் வாழ்க்கை நல்லா இல்லை, ஆனால் நீ இப்போ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும்போது எனக்கு கோவம் வருது இல்லை, அப்போ நடிப்பேன் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி இன்ஃபெக்ஷியஸ். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி விக்கல், தும்மல், இருமல், எச்சச்ச கச்சச்சா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸுமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கற்றுக்கிறது தான். கண்டிப்பாக மேம். இப்போது நம்ம அடிக்கிறது திட்டுறதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 10-12 வயசு ஒரு சைல்டை அவங்க பேரண்ட்ஸ் அந்த இண்டிவிஜுவலாகவே கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுமே ஒரு வகையான டிஸ்ரெஸ்பெக்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பையன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பையனே எனக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, என்ன ஒரு கோச்சிங் சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்களால இவ்வளோ பணத்தை அதுக்காக செலவு பண்ண முடியாதுன்னா அவங்க அந்த பையன் கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணாம், எதுக்கு உனக்கு போய் படிக்கிற வேலையை பாரு, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம அந்த பேரண்ட்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்ப்போம். ஆனால் அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த பையன் என்ன நினைப்பான், என்னடா இவங்க நம்ம என்ன சொல்ல வந்தோன்னு கூட நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போ எனக்கு வேணுங்கிறத நான் சொல்ல முடியாதா, எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாதா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இப்போ இதே பையனே வளர்ந்து அடல்ட் ஆனானா இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி முக்கால்வாசி பேர் டிட்டாச்சாக தான் இருப்பாங்க ஃபேமிலியிலேருந்து. இப்போ அவங்களுக்கு இந்த ஃபீலிங் ஆஃப் இன்க்ளூஷன் இருக்காது, அவங்க ஃபேமிலியை விட்டு தள்ளியே தான் இருப்பாங்க. ஸோ இப்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெரி வெரி காமன் ப்ராக்டிக்கல் பட் பெயின்ஃபுல் எக்ஸாம்பிள் ஹரி. அதாவது நீங்கள் சொன்ன கதையில் 2 வியூஸ் இருக்குது. பேரண்ட் வியூ படி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இல்லை இல்லைங்களா, ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க, அசிங்கப்படுறாங்க. 2வது, பேரண்ட்ஸ்க்கு குறி வச்சா இற விழணும், நான் உன்னை கிரிக்கெட்டில் சேர்த்துட்டா நீ தலை தோனி ஆயிடும். இது பேரண்ட்ஸோட வியூங்களா. சைல்டோட வியூ, அந்த சைல்டோட உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன உலகத்தில் தான் கிரிக்கெட்டில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். அப்படி இருக்கும்போது அந்த சைல்டை அந்த டெசிஷன்லேயே நம்ம இன்வால்வ் பண்ணல. இங்கே பாருப்பா, வீட்டில் காசு இப்போதைக்கு இல்லை, அதனால இப்போ சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டா ஓரளவுக்கு அந்த சைல்டு தான் மனசு தேத்திக்கும். இந்த விஷயத்த சொல்லாமல் நீ என்ன பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம கோவத்தில் சொல்லிட்டோம்னா, a child always wants a 360 degree view of things. ஸோ
ஸோ அந்த சைல்டு உட்காந்து யோசிக்கும், ஏன் இவங்க நம்மள சேர்க்கல கிரிக்கெட்டில், அப்போனா இந்த வீட்டில் நம்ம ஒரு ஆளே இல்லை போல இருக்கு, ஐ டோன்ட் ஹாவ் அ சே இன் திங்ஸ் அப்படின்னு நினச்சி இட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் டிட்டாச்ட். பிகாஸ் குழந்தைக்கு தட் இஸ் த ஒன்லி வே தே கேன் ப்ராசஸ் பெயின். They can only detach from pain. They cannot sit in pain. ஏன்னா பிரெயினுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னு நான் ரீல்ஸில் நிறைய முறை பேசியிருக்கேன். இந்த ஃப்ராண்டல் பார்ட் ஆஃப் அனாலிட்டிக்கல் திங்கிங் பிரெயின் இல்லைங்க. அதனால என்ன நினச்சிக்கோ, சரி அப்போ இந்த வீட்டில் நான் ஒரு ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஃபேமிலியில் இந்த பேட்டர்ன் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. அந்த சைல்டு வளர வளர டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ் நீங்கள் சொல்கிறது. By the time they grow into an adult, they have already manifested detachment. Detachmentன்றது இன்னைக்கு நேற்று வரல, சின்ன வயசுலேருந்தே இன்வால்வ் பண்ணலையே அந்த குழந்தைய. அப்படி இருக்கும்போது அடல்ட்டாக இருக்கும்போது சரி இந்த ஃபேமிலிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, சின்ன வயசில் டீச்சர் சொல்கிறத ஸ்கூலில் கேட்டேன், பேரண்ட்ஸ் சொல்கிறத பண்ணேன், இப்போ நான் பெருசாயிட்டேன், ஐ வில் டேக் மை ஓன் டெசிஷன்ஸ். மேம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுவே இப்போ ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டோம்னா இப்போ இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்க ஃபேமிலி விட்டு டிட்டாச் ஆகிருப்பாங்க நிறைய பேர். இப்போ இது சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அண்ட் இவங்களே இப்போ வந்து அடுத்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களே இது திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. ஸோ என்னடா நம்ம மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ டிட்டாச் ஆன இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம சில விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கே தோணும், நம்ம அப்பா இந்த விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கலையே, கடைசியில் நம்மளும் அதானே பண்ணுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஸ்க்ரீன்ஷாட் ஈவெண்ட் இல்லையா, திஸ் ஹஸ் ஸ்டார்டட் சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும்போது நம்ம ரூட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அங்கே தான் டாக் தெரப்பியோட வேலையை ஆரம்பிக்குது. நீங்கள் கேட்ட ரெண்டாவது கொஸ்டினுக்கும் இதான் ஆன்சர். நீங்கள் பேரண்ட்டாக ஆன அப்புறம் தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ். எதுக்கு, நம்ம அப்பா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, நம்ம அம்மா நம்மளை எப்படி கண்டிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் கண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பிரெயினுக்கு அதுதான் தெரிஞ்ச ரோடு. புதுசாக பார்த்து கிரியேட் பண்ணுறது கஷ்டம், தெரிஞ்ச பார்த்து அது பாட்டு போயிடும். அதை ஸ்டாப் பண்ணி அந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும்னா தென் வி ஹாவ் டு கெட் இன் டு டாக் தெரப்பி. டாக் தெரப்பியில் சின்ன வயசில் போய் நம்ம எமோஷ்னல் ப்ராசஸிங் அப்போ எப்படி பண்ணோம், அதை இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ப்ரொஃபஷனல்ஸான நாங்கள் ஒரு ஈஸி டூல்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதை நீங்கள் லைஃப்பில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக we can definitely break this cycle and become better person as well as better parents. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மேம். பட் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டாவே எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்டோ ஒரு ஃபேமிலி மெம்பரோ ஒரு லவ்டு ஒன்றோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சோகமாகவும் இருக்காங்க, கோபமாகவும் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நான் வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன்னா எனக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியலங்கிறதுனால நான் இவங்களை போய் தெரபிஸ்ட்டு பேசுன்னு தான் சொல்ல முடியுமா? நான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் வழி கிடையாதான்? Let me ask you a question back at you. Why do you think you don't know to handle this? ஐ திங்க் மேஜர்லி ஏன்னா இது என்னுடைய ஆங்கரோ சேட்னஸோ எனக்கு இருந்தபோது அதை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு செட் ஆகிற மாதிரி அதை அவங்க ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அதனால் எனக்கு இதை பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், திஸ் இஸ் வெரி ட்ரூ. ஸோ தட் இஸ் தி சீட் ஆஃப் டாக் தெரப்பி. அதாவது டாக் தெரப்பி எப்படி எவால்வ் ஆச்சுன்னா, பீப்புள் டிட் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் எமோஷன்ஸ், மெயின்லி பிகாஸ் அவங்களுக்கு யாரும் மாடல் பண்ணி காட்டல. ஒரு குழந்தைக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்கணும், ஹவு டு ஹேண்டில் யுவர் எமோஷன் அப்படின்றது ABCDன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. கோவமாக இருக்கியா, சரி கொஞ்ச நேரம் கோவமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கா, சரி கொஞ்ச நேரம் அழுதுக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அழுகுற குழந்தைய அழுத நிறுத்து, கோவமாக இருக்க குழந்தைய நீ இப்போ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு அவங்கள விட அதிகமாக கோவப்படுற. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி காமன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ். இது உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை ஹரி, இது க்ரீமி லேயரான நம்ம டாக்டர்ஸுக்குமே இருக்க ப்ராப்ளம்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, என்னோட கிளையண்ட்ஸில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என் பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என் ஃபேமிலியோட எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் அவங்க மெயினாக என்கிட்ட வராங்க. நம்ம மெடிக்கல் காலேஜில் நடந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். நான் முன்னாடி ஒர்க் பண்ண காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ மனநல பிரச்சனை. அதுக்கு அவரு போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துருக்காரு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப யாரால பிரச்சனையோ அவர்கிட்டயே போய் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு,
கிளாஸ் நடக்கும்போது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை கிளாஸில் எழுப்பி நீ என்ன என்னால் பிரச்சனைன்னு சொன்னியாமே, இப்போ கிளாஸ் எல்லாரும் முன்னாடி சொல்லி பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நாட் ஏபிள் டு ஹேண்டில் அதர்ஸ் எமோஷன்ஸ். இன்னொருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த கஷ்டத்தை நான் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், தெரியாமல் தப்பு பண்ணுறவங்க தான் நிறைய பேர். ஸோ திஸ் இஸ் அகெயின் வேர் டாக் தெரப்பி கம்ஸ் இன். ஏன் சில பேரால் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, ஏன் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று தே வேர் நாட் டாட், இன்னொன்று சின்ன வயசில் நடந்த சில விஷயங்களால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மற்றவங்களோட எமோஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறதுனால அது எனக்கு வீக்னஸ் ஆகிடுது, மற்றவங்க சோகமாக இருக்கும்போது நான் கோபமாவோ அது அதிகாரமாவோ பேசும்போது எனக்கு பவர் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் another reason why people are very rude, நீங்கள் கேட்ட மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். எதுக்குன்னா, ஒருத்தவங்க சோகமாக இருக்கும்போது நம்ம கோவமாயிடும். இதே தான் பேரண்டிங்கில் வருது. அதாவது ஒரு குழந்தை சோகமாக இருக்கும்போது சரி அழுதுக்கோ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியறதில்ல. நீ ஏன் அழுவுற, அழுது நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை கோவமாக இருக்குன்னா நீ இப்போ எது கோவப்படுற அப்படின்னு அந்த குழந்தைய விட அதிகமாக கோவப்படுறது. ஸோ when a child throws tantrums, பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியறதில்ல, போட்டு அடி அடின்னு நடிச்சிட வேண்டும். This is where talk therapy comes. So we teach people how to handle their emotions. இதுவுமே இப்போது நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆஸ் டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட் எனக்கு வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை என்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நாளாக இருமல் வருது, டிபியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம டிபியை கூட ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னாவோ, இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக ஏதாவது மனசு கஷ்டம் இருக்குன்னோ நம்மளுக்கு கேட்கணுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அப்படி கேட்டால் அவங்க சொல்கிற பதிலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஆஸ் டாக்டர்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லுங்க? வாவ், வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஹரி. அதாவது as you said, modern medicine has put treatment in front, prevention-ஐ பேக் சீட்டில் கொண்டு போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவை கேட்டோம்னா கூட, ஓ அப்போ நீ கோட்டு போட்டு உட்காந்து நீ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லையா, உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கியா அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் மெடிசனில் நம்ம டாக்டர்னா மருந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு தானே நம்மளுமே நினைக்கிறோம். whereas talk therapy is more of prevention. That is exactly the difference between psychiatrist and psychotherapist. இப்போ எனக்கு இருக்க ப்ராப்ளமை, இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்க ப்ராப்ளமை, இல்லை எனக்கும் என் ஃபேமிலியில் இன்னொரு மெம்பருக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளமை ஒரு மூணாவது மனுஷன்கிட்ட போய் பேசி நான் அசிங்கப்படணுமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்க தாட். இதை நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் பேசிட்டேன்னா அவங்க மருந்து எழுதி கொடுத்துருவாங்களே, அப்போ மருந்து எழுதி கொடுத்துட்டா எனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற ஒரு அசிங்கம். ஸோ மாடர்ன் மெடிசனுக்கும் சைக்கியாட்ரிஸ்டுக்கும் இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பிரிட்ஜ் தான் சைக்கோதெரப்பி. ஸோ ஹியர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் கிடையாது, உங்களை அசிங்கப்படுத்த போகிறதோ உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதோ கிடையாது. we are professionals and நாங்கள் என்ன டீச் பண்ணுவோம்னா எமோஷன்ஸை எப்படி பெட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது. எனக்கு இருக்கிற எமோஷ்னல் கன்ஃபியூஷனை ரொம்ப நாளாக என்னால் சரி பண்ண முடியாமல் இருக்க எமோஷ்னல் ப்ராப்ளமை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாதா, நான் என் ஃபேமிலியில் பெரிய ஆள் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்றதும் எனக்கு வர காமன் கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்டோ அந்த ஃபேமிலி மெம்பரோ இல்லை ஃபேமிலியில் ஒரு பெரிய ஆளோ they are part of the problem-ஆ இருப்பாங்க most of the time. For example, ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால ஹஸ்பண்ட் கிட்டேயே போய் அவருக்கு நேருக்கு நேராக கன்ஃபரண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஃபேமிலியில் பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுனாலையோ நிறைய ப்ராப்ளம்ஸ் தீராது. ஏன்னா they are part of the problem. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும்போது அவங்க மற்றவங்களை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் மாற்றி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா your life is going to be easy அப்படின்னு சொல்லி தரப்போறாங்க. மைண்ட் பாடி ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு ட்ரையட் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே மாடர்ன் மெடிசன் இஸ் டீலிங் வித் பாடி மட்டும்தான், மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை டீல் பண்ணுறது இல்லை. ஸோ மாடர்ன் மெடிசன் இஸ் லீவிங் அ பிக் வேக்யூம் ஹியர். இங்கே தான் சைக்கோதெரப்பி வருது. ஸோ வாட் இஸ் மைண்ட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நான் இதுக்கு முன்னாடி நேஷனல் ப்ரோக்ராம்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பக்கம் சைக்கியாட்ரிஸ்ட்டு ஒரு பக்கம் நியூரோ சர்ஜன்ஸு எல்லாருக்கும் மீட்டிங் நடக்குது. அப்போ நியூரோ சர்ஜன்ஸு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து காமெடியாக கேட்குறாங்க, ஏங்க பிரெயின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம், உங்கள் டிபார்ட்மெண்ட் மைண்டு, உங்கள் மைண்ட் எங்கே இருக்குன்னு காமிங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கோதெரப்பி டீல்ஸ் வித் மைண்ட், அண்ட் மைண்ட்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆர்கன் தான், பட் இட் இன்வால்வ்ஸ் எவ்ரி திங் அண்டர் தி சன்.
ஸோ ஹவு டு டீல் வித் எமோஷன்ஸ் கம்மிங் டு யுவர் கொஸ்டின்ஸ். என் ஃப்ரெண்டு சோகமாக இருந்தால் நான் என்ன பண்ணணும்? ஸோ எனி எமோஷன்ஸ் ஹேஸ் 2 parts. ஒன்று ஃபிசிக்கல் பார்ட்டுன்னு சொல்லலாம், அதாவது பாடிலி சேஞ்சஸ். நம்ம விஜய் சார் ஒரு படத்தில் பண்ணுவார் இல்லையா, கையில் எப்படி பண்ணுவார், அப்புறம் நரம்புலலாம் புடச்சிக்கிட்டு வரும். சோகம் வந்து அழுகுறோம் இல்லையா, கண்ணில் ஏன் தண்ணி வரணும்? சோகம் மைண்டில் தானே இருக்குது. ஸோ அது மாதிரி இட் ஹாஸ் அ ஃபிசிக்கல் பார்ட். இன்னொன்று தான் மைண்டில் வர மென்டல் பார்ட். ஸோ அதீத கோவம் வருது, அதீத சோகம் வருது, அந்த மைண்டை போய் நான் ஒர்க் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. வேற மைண்டுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் பார்ட் வரும். அந்த அழுகிறது, கையை டைட்டாக பிடிச்சிக்கிறது, பல்ல கடிக்கிறது, இந்த ஃபிசிக்கல் பார்ட்டை நம்ம டீப்பாக யோசிச்சோன்னா it will take us back into our childhood, because this body language has started in our childhood. எப்போ நம்ம யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலையோ அப்போ நம்மளே ஹேண்டில் பண்ணுறோம்னு நினச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பார்ட்னால தான் எமோஷனல் பார்ட்டே லேட்டராக வருது. ஸோ இஃப் we can work towards the physical part and be nice to ourselves, that is where psychotherapy comes. நான் இப்போ சோகமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி when we be nice to ourselves instead of rushing, அவன் சோகத்தை நான் போக்கணுன்றது என் பிரச்சனை கிடையாது, ஏன் சோகத்தை நான் முதல்ல ஹேண்டில் பண்ணணுன்றது தான் எங்கள் பிரச்சனை. அது இல்லாததுனால தான் we don't know how to handle. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் பையன் நாள் பூரா ஃபோன் பார்க்குறான் மேடம், அதை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் ப்ராப்ளம் இஸ் நாட் யுவர் சன் ஃபோன் வாட்சிங், அது மேஜர் ப்ராப்ளம். பட் அதை விட மேஜர் ப்ராப்ளம் நம்ம கோவத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். நம்மளோட எமோஷன்ஸை திரும்ப இன்னொரு எமோஷன் வச்சு டீல் பண்ணாமல் ஒரு நிமிஷம் அந்த பல்ல கிடைக்கும் போது யோசிச்சோன்னா நம்மளுக்கே தெரியும், சரி இதை நான் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு. என்னன்னா ரொம்ப சிம்பிள், பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு பையனோட ஃபோனை 1 hour தான் பார்க்க முடியுன்ற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம பையன் ஃபோனே பார்க்க முடியாது இல்லையா. ஸோ லெட் us not make emotions as a bigger ghost. It is something which can be technically handled easily. We have to apply the frontal brain, not the emotional brain. இந்த ஷிஃப்ட்டை சொல்லி கொடுக்கறது தாங்க டாக் தெரப்பி. தேங்க்யூ மேம். சும்மா ஒரு ஃப்ரீ வீலிங்காக உங்ககிட்ட வந்து இது டாக் தெரப்பி பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன். பட் ஆக்சுவலாக இதில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டுலேயே நம்ம இந்த ஐஸ்பர்க் ஃபினாமினன்னு சொல்லுவோம். ஒரு பனிக்கட்டி கடலில் இருக்குன்னா அது மேலே இருக்கிறது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அடியில் போய் பார்த்தா தான் அது எவ்வளோ பெருசுங்கிறது நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம டீப் டைவ் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த செஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட வியூஸ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் we will see you again. தேங்க்யூ ஹரி. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக ஹரி. இன்னும் நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஃபார் பேசினதில் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூவை நான் என் சிக்னேச்சர்லேயும் சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஹியர், டாக் டாக் பீஸ். தேங்க்யூ.